வணக்கம் பவித்ரா. 2024ஆம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவானது நிறைவடைந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதியான நாளை வாக்கு எண்ணும் அந்த பணிகளானது இந்தியா முழுவதுமே நடைபெற உள்ளது. இந்தியா அளவில் பொறுத்தவரையில் 543 தொகுதிகளில் 7 கட்டங்களாக மக்களவைத் தேர்தலானது கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தொடங்கி ஜூன் 1ஆம் தேதி வரை நடைபெற்றது. தேர்தலானது நடைபெற்று முடிந்த நிலையில் ஜூன் 4ஆம் தேதியான நாளை வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது என்பது குறித்து நாம் தற்போது பார்க்கலாம். குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நடைபெற்ற நிலையில் 950 வேட்பாளர்கள் களத்தில் நின்றனர். தமிழ்நாட்டில் மட்டுமே சுமார் 1 லட்சம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே போல மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை எடுத்து வைக்கும் பணியில் 24,000 பேரும், வாக்கு எண்ணும் பணியில் 10,000 பேரும், நுண் பார்வையாளர்களாக 4,500 பேரும் ஈடுபட உள்ளனர். பாதுகாப்பு பணியில் மொத்தமாக 38,500க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். வாக்கு எண்ணும் பணிகள் 39 மையங்களில் 43 கட்டிடங்களில் மேற்கொள்ளப்பட உள்ளது. பாதுகாப்பு அறைக்கான அந்த பாதுகாப்பு பணியில் மத்திய ஆயுதப்படை போலீசார், அதற்கு அடுத்தபடியாக மாநில ஆயுதப்படை போலீசார் ஈடுபட உள்ளனர். அதன் பின்னர் 3வது அடுக்கு பாதுகாப்பு பணியில் மாநில போலீசார் ஈடுபட உள்ளனர். அதே போல வாக்கு எண்ணும் மையங்களில் தலா 1000 போலீசார் வீதம் 40,000 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். குறிப்பாக ரோந்து பணிகளில் 60,000 போலீசாரும் துணை ராணுவ பணியினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். காலை 8 மணி முதல் இந்த வாக்கு எண்ணும் அந்த வாக்கானது எண்ணப்பட உள்ளது. 8 மணி முதல் 8:30 மணி வரை தபால் வாக்குகள் எண்ணி அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும் நிலையில் பின்னர் 8:30 மணிக்கு மேல் மின்னணு இயந்திரம் மூலமாக அந்த செலுத்தப்பட்ட வாக்குகள் எண்ணப்பட உள்ளது. சென்னையை பொறுத்தவரையில் 3 தொகுதிகளிலும் கடந்த ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தலானது நடைபெற்றது. மத்திய சென்னை, வட சென்னை, தென் சென்னை உள்ளிட்ட 3 தொகுதிகளிலும் தேர்தலானது நடைபெற்றது. இந்த நிலையில் நாளை சென்னையில் அனைத்து இடங்களிலும் வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற உள்ளது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தென் சென்னையும், ராணிவேறு கல்லூரியில் வட சென்னையும், லயோலா கல்லூரியில் மத்திய சென்னையிலும் நடைபெற்ற வாக்குப்பதிவு செய்யப்பட்ட அந்த இயந்திரங்கள் தற்பொழுது வைக்கப்பட்டுள்ளது. அந்த இயந்திரங்கள் கடந்த 1 மாத காலமாக இந்த 3 வாக்கு எண்ணும் மையங்களிலும் வைக்கப்பட்டு தீவிர பாதுகாப்பானது அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் நாளை அந்த வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற இருக்கிறது. கூடுதல் ஆணையர் தெற்கு பிரேம் ஆனந்த் சிம்கா, கிழக்கு மண்டல காவல் இணை ஆணையாளர் தர்மராஜன் ஆகியோர் தலைமையில் வாக்கு எண்ணிக்கை மையங்கள் பாதுகாப்பு பணியில் இருக்கின்றன. 10 காவல் துணை ஆணையர்கள், 35 உதவி ஆணையர்கள், 70 காவல் ஆய்வாளர்கள், 120 உதவி ஆய்வாளர்கள், சட்டம் ஒழுங்கு ஆயுதப்படை போலீசார் என 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருக்கின்றனர். கூடுதலாக 1055 போலீசார் என 4000க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய மையங்களில் சென்னையில் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர். இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களை ஒட்டிய பகுதிகளில் போக்குவரத்து போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர் வசதி, அதே போல கழிப்பறை வசதி என அனைத்து வசதிகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டு இருக்கிறது. நாளை 8 மணிக்கு அந்த வாக்கு எண்ணும் அந்த பணியானது தொடங்க உள்ள நிலையில் தற்பொழுது வாகனங்கள் அனுமதியின்றி உள்ளே நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே செல்லக்கூடிய வாகனங்கள் சோதனைக்குட்படுத்தப்பட்ட பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. இந்த நிலையில் நாளை வாக்கு எண்ணக்கூடிய நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களில் அனுமதி வழங்கப்பட்டுள்ள, அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ள அரசியல் பிரமுகர்கள், அடையாள அட்டை அதற்கான வழங்கப்பட்டுள்ளவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட உள்ளனர். தமிழகத்தில் இந்திய அளவில் 7 கட்டங்களாக தேர்தலானது நடைபெற்ற நிலையில் தமிழகத்தில் ஏப்ரல் 19ஆம் தேதி அந்த வாக்குப்பதிவானது நடைபெற்றது. இந்த நிலையில் ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் ஜூன் 4ஆம் தேதியான நாளை வாக்கு எண்ணிக்கையானது நடைபெற்று வருகிறது. சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளுக்கும் வாக்கு எண்ணிக்கையானது நாளை நடைபெற உள்ள நிலையில் அதற்கான பாதுகாப்புகள் தீவிரமாக தற்பொழுது ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நாளை மிகவும் பாதுகாப்பான முறையில் அசம்பாவிதங்களை தடுக்கும் விதமாகவும் போலீசார் அந்த வாக்கு எண்ணிக்கை மையங்களுக்கு வெளியிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கூட ரோந்து பணிகளில் ஈடுபட இருக்கின்றனர். அதே போல போக்குவரத்தில் ஏதாவது பாதிப்பு இருக்குமானால் அதற்கும் கூடுதலாக காவல்துறையினர், போக்குவரத்து காவலர்கள் நியமிக்கப்படுவர் என போக்குவரத்து துறை சார்பில், போக்குவரத்து காவல் ஆணையர் துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பவித்ரா, குறிப்பாக நாளை வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் பொழுது பெரும்பாலான அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டாக சென்னை முழுவதுமே
தமிழகம் முழுவதும் 1,00,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சென்னையை பொறுத்தவரை 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். பவித்ரா.